அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் ரயில்வேயின் புதிய அப்ளிகேஷன், அதாவது ஸ்வராயில், இந்த ஆப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆப் தான் இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க இந்தியன் ரயில்வே. இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் இந்த அப்ளிகேஷன் வந்து மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட நபர்களை தவிர நிறைய பேரால் யூஸ் பண்ண முடியலை. அது ஏன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த அப்ளிகேஷனோட நன்மைகள் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முன்னாடி வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது என்னெல்லாம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம்னா, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன், அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ஆர்டர் பண்ணதுக்கு, அதாவது உணவு, நம்ம ட்ரெயினில் இருந்துட்டு உணவு ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன், லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன், அதுவும் மட்டும் இல்லாமல் தட்கால் டிக்கெட் புக் பண்ணுறது ஐஆர்சிடிசி அப்படிங்கிற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் வந்து தட்கால் டிக்கெட் வந்து ஸ்லோவாக புக் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அதை மேம்படுத்துவதற்காகவே ஸ்வராயில் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்க்கும்போது டவுன்லோட் பண்ண முடியலை. அதை தான் நம்ம இப்போ வந்து டவுன்லோட் ஆகுதா அப்படிங்கிறதையும் இப்போ வந்து பார்த்துட்டு அதோட டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். வந்து ப்ளே ஸ்டோர் போய்க்கிட்டீங்கன்னா போயிட்டு அதில் வந்து ஸ்வராயில் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். ஓகேவா? அதாவது எந்த ஒரு அப்ளிகேஷனுமே ப்ளே ஸ்டோர் மூலமாக தான் வந்து இவங்க வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அதனால் ப்ளே ஸ்டோரில் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணி வெளியே யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வேறு வெப்சைட்டில் கிடைக்கும். இப்போ ஸ்வராயில் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இந்த 2வது வருது பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷன். அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த இயர்லி ஆக்சஸ் ப்ரோக்ராம் இஸ் கரண்ட்லி ஃபுல், ஸ்பேஸ் மே ஓப்பன் அப் லேட்டர். அப்போ இயர்லி ஆக்சஸ் ப்ரோக்ராமில் தன்னை கனெக்ட் பண்ணிட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த இயர்லி ஆக்சஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். எனக்கும் இது ஓப்பன் ஆகணும் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணும்போது சம்திங் வென்ட் ராங், ட்ரை அகைன் வருது. அப்போ அதையுமே வந்து அவங்க வந்து இன்னும் பர்மிஷன் தரலை அப்படின்னு அர்த்தம். எதுக்காக அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே இவங்க வந்து டவுன்லோட் பண்ண பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இது வந்து புதுசாக லான்ச் பண்ண அப்ளிகேஷன். புதுசாக லான்ச் பண்ண அப்ளிகேஷன்னா என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்து சர்ச் பண்ணுறதுல, ட்ரெயின் டிக்கெட்டை வந்து சர்ச் பண்ணுறதுல வந்து நம்ம வந்து நாகர்கோயில்னு டைப் பண்ணுவோம். அது வந்து நாகர்கோயில் வந்து சர்ச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறைகள் இருக்கும். அதே மாதிரி எந்த ஊரை டைப் பண்ணுறோமோ அந்த ஊர் கரெக்டாக வரணும், நமக்கு வந்து வராது. அதுவும் ஒரு குறைகள். மற்றபடி பேமெண்ட் லாஸ்ட்டில் வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது நமக்கு வந்து பேமெண்ட்டுக்கு போகும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். பேமெண்ட்டுக்கு போகும்போது நமக்கு வந்து பணம் கட்டாயிரும், ட்ரெயின் டிக்கெட் புக் ஆகாது. அது ஒரு நமக்குள்ள ப்ராப்ளம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் புது புது அப்ளிகேஷனில் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் இவங்க வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. அதாவது ஆல்ரெடி 50K, நான் வந்து முன்னாடியே பார்க்கும்போது 50Kக்கு அதிகமான நபர்கள் டவுன்லோட் பண்ணியாச்சுன்னு வந்துச்சு. அதுக்கப்புறமும் நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது இதே மாதிரி தான் வந்துச்சு. அப்போது அவங்க வந்து அது ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து ஒரு சில பேர் டவுன்லோட் பண்ணிடுவாங்க. அப்போ டவுன்லோட் பண்ணதுன்னா அவங்களுக்கு மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். ஓகேவா? எல்லோருக்கும் வந்து ஒர்க் ஆகாது. இனிமே இந்த 100K ப்ளஸ் இந்த இத்தனை பேரும் வந்து இதில் இந்த அப்ளிகேஷனில் எந்த ஒரு குறையும் இல்லை. நல்லா பார்த்துக்கணும். இந்த அப்ளிகேஷனில் எந்த ஒரு குறையும் இல்லை. யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஜேர்னி பிளான் பண்ணுறதுலாம் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுலாம் ஒர்க் ஆகிட்டுருக்கு. பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது ஒர்க் ஆகிட்டுருக்கு. கோச் பொசிஷன் எல்லாமே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ட்ரெயின் எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணி மெயில் அனுப்புவாங்க. ஓகேவா? மெயில் அனுப்பும்போது அவங்களுக்கு சரி சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு, இனிமேல் வந்து மக்களுக்கு, அனைத்து விதமான மக்களுக்கும் இந்த அப்ளிகேஷனை நம்ம வந்து வெளியிடலாம் அப்படி சொல்லிட்டு நினைக்கும்போது இவங்க வந்து இந்த இயர்லி ஆக்சஸ் அப்படி சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, அதை வந்து நிப்பாட்டிட்டு நமக்கும் இதில் வந்து இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும். அப்போ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதாவது இந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணி நிறைய நாள் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து நிறைய குறைகளை இமெயில் மூலமாக சொல்லிட்டு இருக்காங்களாம். அந்த குறைகளையெல்லாம் நிவர்த்தி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனிமேல் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு வந்து இவங்க லான்ச் பண்ணுறதுக்கான வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. அடுத்து இந்த அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரே அப்ளிகேஷனில் எல்லா வேலைகளையும் செய்கிற மாதிரி ஒரு நல்ல அப்ளிகேஷனாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்து இந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ண உடனே நம்ம இதை பற்றி வீடியோ போடுவோம். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.